ஓகே, வணக்கம். ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா? தெரியுது சார். ஓகே. சரி. 1943ஆம் ஆண்டிலிருந்து 1947ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தது வேவல். இந்த வேவலோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒருபோதும் பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். அதனால தான் வேவலோட திட்டமா இருந்தது. டு அவாய்ட் பார்ட்டிஷன், பிரிவினையை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமா இருந்தது. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு தனி நாடா பிரிஞ்சு போறத அவரால் ஏத்துக்கவே முடியல வேவலால. அதனால தான் வேவல் அந்த 21 லீடர்ஸை நம்ம 1945 ஜூனில் கூப்பிட்டுருந்துருப்பார். 1945ல் ஜூன் மாதம் நடந்தது தான் அந்த சிம்லா கான்ஃபரன்ஸ். ஆனால் அந்த சிம்லா கான்ஃபரன்ஸும் என்ன ஆயிடுச்சு, பயங்கரமான தோல்வி. சிம்லா மாநாடு தோல்வியில் தான் முடிஞ்சது. ஏன்? இவர் பார்ட்டிஷனே அதாவது நாடு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணார், பிளான். சரி, நம்ம வேவல். ஆனால் என்ன ஆயிடுச்சு, காந்தியும் வந்திருந்தாரு, ஜின்னாவும் வந்திருந்தாரு. காந்தியும் நாடு பிரியக்கூடாதுன்னு நினைச்ச ஒருத்தர். ஆனால் ஜின்னா என்ன ஆனாலும் சரி எங்களுக்குன்னு ஒரு தனிநாடு பிரிஞ்சே ஆகணுன்ற நோக்கத்தில் இருந்தார். அதனால தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால இந்த வேவல் திட்டம் தோல்வியில் முடிந்தது. அப்போ இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். முதல்ல இந்த மாதிரி இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணது யாரு அப்படின்னா, 1944ல் ராஜகோபாலாச்சாரியார் திட்டம் கொண்டு வந்தார். அவரோட திட்டம் என்னவா இருந்தது, நாடு ஒருபோதும் பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற ஆள் தான். ஆனால் என்ன, இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் லீகோட ஜின்னாவோட தலைமை எப்படி இருக்குது, கண்டிப்பா எங்களுக்கு நாடு பிரிஞ்சே ஆகணுன்றாங்க. அதனாலதான் ராஜாஜி என்ன சொல்லிட்டாரு, முதல்ல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்து சுதந்திரத்துக்கு போராடி சுதந்திரத்தை கையில வாங்கினதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு சுய அரசாங்கம் அமையும். அதுக்கப்புறம் நாம வாக்கெடுப்பு நடத்துவோம். அதுல ஒருவேளை பிரிவினை தான் சரின்னு அந்த இஸ்லாமிய மக்கள் முடிவெடுத்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடை கொடுத்துருவோம் அப்படிங்கிறது அவரோட திட்டம். ஆனா இதுக்கு ஜின்னா ஏத்துக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, 1945 தெசாய் லியாக்கத் பேக்ட் போட்டு கொண்டு வந்தாங்க. தேசாய் அப்படிங்கிறது பூலாபாய் தேசாய் காங்கிரஸ், லியாக்கத் அலி கான் அப்படிங்கிறவர் முஸ்லீம் லீக். அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டது. அதுல என்ன, 40 எதுவாக இருந்தாலும் ஈக்குவலா இருக்கணும், 20% அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் கொடுத்துருவோம் இப்படின்னு 100% ஸ்ப்ளிட் பண்ணாங்க. இதை காந்தி ஒத்துக்கிட்டார், ஆனா ஜின்னா ஒத்துக்கல. அதனால நம்ம தேசாய் லியாக்கத் பேக்டும் ஃபெயிலியர் தான். இப்போ இதே 1945 இது ஜனவரி மாதமே போட்டிருப்பாங்க. அடுத்து இப்போ 1945 ஜூன் மாதம் அது வேவல். அடுத்து ஒரு திட்டம் திட்டுறாரு, எப்படியாவது இந்த இந்தியா பிரிவினை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு. அவரும் திட்டத்தை கொண்டு வந்தாரு, கடைசியில அதுவும் ஃபெயிலியர். அப்போ இந்தியாவை பிரிக்கிறத தடுக்கவே முடியாத சூழ்நிலையில போயிட்டு இருக்குது. இதே 1945 இருக்கோம், அங்க உலக போர் முடிவுக்கு வருது. வேர்ல்டு வார் 2 கேம் டு எண்ட். உலக போர் முடிவுக்கு வருது. என்ன காரணம், ஜப்பான் சரணடைஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு அணியா இருந்தது ஜப்பானோட அணி. அதுவும் ஜப்பான் பயங்கர தீவிரமா போராடினாங்க. கடைசி ஒரு ஜப்பானியன் இருக்கிற வரைக்கும் நம்ம போராடணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த அமெரிக்காக்காரன் போர்ல வர்றதுக்கு காரணமே ஜப்பான் தான். ஜப்பான் பயங்கரமான போராட்டம் பண்ணிட்டு இருக்குது 2ஆம் உலக போர்ல. அது வரைக்கும் யுஎஸோட வேலை என்னவா இருந்ததுன்னா, இன்னைக்கு இருக்க மாதிரி தான், ஆயுதங்கள் சப்ளை பண்றது தான் அவங்களோட வேலையே. ஜப்பான் இப்படி ஆயுதம் சப்ளை பண்ண யுஎஸ் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அடுத்த டார்கெட்டா இருந்தது. ஜப்பான் போய் யுஎஸ்ல இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பரை போய் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் யுஎஸ்க்கு பயங்கரமான கோவம் வந்தது. இதுக்கு மேல நாமளும் போர்ல இறங்கி ஆகணும், போர்ல இறங்குனாங்க. இந்த ஜப்பான் மேல நாம இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் இருக்கு இல்லையா, அதுல நம்ம தீ வச்சோன்னா எப்படி வரும், அப்படியே டிராப் ஆகி விழுவும் இல்லையா தீ, அந்த மாதிரி பிளாஸ்டிக் வெடிகுண்டுகளை அப்படியே தெரிச்சு விட்டாங்க மேல இருந்து, ஃபிளைட்ல இருந்து. ஜப்பான் மக்கள் எல்லாம் செத்து விழுந்தாங்க. அப்போ ஒரு வழியா இனிமே ஜப்பான் சரணடைஞ்சிடும் அப்படின்னு யுஎஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. மறுநாள் அதை விட பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க ஜப்பான். அப்போ எத்தனை மக்களை எழுந்தாலும் சரி எங்களுடைய போராட்டம் கடைசி வரைக்கும் ஓயாதுன்ற அளவுக்கு பயங்கர தீவிரமா இருந்தது ஜப்பான் நாடு. இப்படிப்பட்ட ஜப்பான் நாட்டு மேல ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடத்துல 2 வெடிகுண்டு வீசப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஜப்பான் வேற வழியே இல்லாம ஒட்டுமொத்த நாடுமே செதஞ்சு போச்சு. அப்புறம் சரணடைஞ்சதுதான் இந்த உலகப் போர் முடிவுக்கு வந்தது. உலகப் போர் முடிவுக்கு வந்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் சரணடைஞ்சது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி இத்தனை ஆண்டுகளா இந்த இந்திய தேசிய ராணுவம்னு கட்டமைச்சர் நேதாஜி இருந்தார் இல்லையா, அவருக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தது ஜப்பான். அப்படிப்பட்ட ஜப்பான் சரணடைஞ்ச செய்தி பயங்கர துயரமான செய்தி. நமக்கான ஆதரவு இல்லாமலே போயிடுச்சு. யாருக்கு, நேதாஜி தொடங்கின இந்திய தேசிய ராணுவம் இருக்கு இல்லையா, இந்திய நேஷனல் ஆர்மி, அதுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு கொடுத்தது ஜப்பான்.
அப்படிப்பட்ட ஜப்பான் சரணடைஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 18 3 நாள் கழிச்சு நேதாஜி இறந்துட்டாருன்ற செய்தியும் வந்துருச்சு. இப்படின்னு பயங்கர மோசமான காலகட்டமாக இருந்தது 1945. இதை கடக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்தது இந்திய மக்களுக்கு. இங்கே நேதாஜி இறந்து போயிட்டாரு. இன்னொரு பக்கம் இந்திய தேசிய ராணுவம் இருந்ததுலேயே அவர் தொடங்கினது. இந்திய நேஷனல் ஆர்மி எல்லாரும் இங்கே இந்தியாவில் பிரிட்டிஷ்ட சரண் ஆயிட்டாங்க. எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு, எல்லாம் ஜெயிலில் போட்டாச்சு. இப்படின்னு 1945 ஒரு கஷ்டமானதுலேயே முடியுது. என்னதான் இப்போதான் இந்த உலகத்தில் நம்மளே நம்ம லைஃப்ல இருந்தாலும் பயங்கர பீக்கில் ஒரு கஷ்டத்தை சந்திச்சிட்டோம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஒரு நல்ல செய்தி நடந்தே ஆகும் இல்லையா? இது உலகத்திலேயே ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய டிவி. அதிகபட்ச கஷ்டத்துக்கு அப்புறம் சந்தோஷம் வந்தே ஆகும். அந்த மாதிரி இந்திய நாடு நேதாஜி இழந்தாச்சு, பயங்கரமான கஷ்டம் சந்திச்சாச்சு. அப்போ இதுக்கு மேலே சுதந்திரம் கிடைக்காம என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் 1945 தொழிலாளர் கட்சி இங்கே போட்டி ஓடுது. எங்க பிரிட்டன்ல தேர்தல் நடக்குது. அந்த லேபர் பார்ட்டியில உள்ள ஒரு கேண்டிடேட் அதிபராக நிற்கிறாரு, ஜெயிச்சு வராரு. அவர் தான் கிளமெண்ட் அட்லி, ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் சைமன் கமிஷன். கிளமெண்ட் அட்லி பிஎம் ஆகிறாரு எங்க பிரிட்டன்ல. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? 2ஆம் உலக போர் முடிஞ்சது, வெற்றி நமக்கு தான். அதாவது பிரிட்டன் அன்னைக்கு தான் வெற்றி கிடைச்சது, ஜெர்மனி எல்லாம் தோத்துருச்சு. என்னதான் நம்ம ஜெயிச்சிருந்தாலும் பொருளாதார ரீதியாக பயங்கரமான இழப்பை சந்திச்சாச்சு, எக்கச்சக்க இழப்பு. சரி, இந்த இழப்பை நாம எப்படி ஈடுகட்டுறது? நம்ம நாட்டில் மக்களை காப்பாத்துறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்போ நாம இன்னொரு நாடான இந்தியாவை காலனி ஆதிக்கத்தில் வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன? அந்த நாட்டுக்கு விடுதலை கொடுத்துரும் அப்படின்னு கிளமெண்ட் அட்லி முடிவு பண்ணிட்டாரு. இவருடைய முடிவை ஒட்டுமொத்த இங்கிலாந்துமே எதிர்த்தது. ஆனாலும் இந்த ஆள் தைரியமா முடிவு எடுத்திருந்தாரு. உடனே இந்த கிளமெண்ட் அட்லி என்ன பண்ணாரு? அவங்க நாட்டுல இருந்து ஒரு டீம் அனுப்புனார். கேபினட் மிஷன் அப்படின்னு பேர். கேபினட் தூதுக்குழு. இது வந்தது 1946. சரி, இந்த கேபினட் மிஷன் வந்தது 1946. எதுக்கு, என்ன நோக்கத்துக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, கிளமெண்ட் அட்லி அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா, முதல் வேலை இந்தியாவுக்கு டு ப்ரொவைட் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்தை கொடுக்கணும். சுதந்திரத்தை கொடுப்பதற்காக, இந்திய மக்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்காக வந்தது ஒன்று. ரெண்டாவது, சுதந்திரத்தை யார்கிட்ட கொடுக்கறது? இங்க 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று காங்கிரஸா முஸ்லீம் லீகா அப்படின்னு. அப்போ இருக்கக்கூடிய டு சால்வ் ப்ராப்ளம் பிட்வீன் ஐஎன்சி அண்ட் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸிற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு, காங்கிரஸிற்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு. இது ரெண்டும் தான் அவங்களோட முக்கியமான நோக்கம். என்ன பிரச்சனை? காந்தி பிரியக்கூடாதுன்றாரு, ஜின்னா பிரியன்றாரு. அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு இந்திய மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு கிளமெண்ட் அட்லி அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த கேபினட் தூதுக்குழுவில் 3 பேர் முக்கியமான ஆட்கள். நம்ம ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் கிரிப்ஸ் மிஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் இருந்த ஒரு ஆள் தான் டத்தி கிளாரன்ஸ். இவர் தான் ஹெட்டு. ரிமைனிங் உள்ள 2 பேரும் அதே ஆட்கள் தான், ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் அப்புறம் ஏவி அலெக்சாண்டர். இவர் தான் ஹெட்டு. இவரோட தலைமையில் தான் அந்த டீம் வந்தது. சரி, வந்தாச்சு. இப்போது வந்து இங்கே உள்ள தலைவர்கள்ட்ட எல்லாத்தையும் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. 3 பேர் வந்தாச்சு, வந்து எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசுகிறாங்க. பேசி இவங்க வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்ச் மாதத்துக்கிட்ட வந்தாச்சு. வந்து எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசுகிறாங்க. நெகோஷியேட் வித் ஆல் லீடர்ஸ், நெகோஷியேட் வித் ஆல் லீடர்ஸ். ஜின்னாலேருந்து காந்தியிலேருந்து எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் முடிவெடுக்கவே முடியல. ஏன்னா இந்த ஜின்னா தனிநாடு வேணுங்கிறதுல பயங்கர தீவிரமாக இருக்கிறார். இப்போ கேபினட் மிஷன் ஏரியா என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இவங்ககிட்ட பேசணுன்னா நம்ம ஒரு நாளும் முடிவுக்கு வர முடியாது. அப்போ ஒரே வழி என்ன? நாமளே ஒரு முடிவை சொல்லுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இங்கே எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது. அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி அதில் யார் மெஜாரிட்டி ஓட்டு வராங்களோ அவங்க கையில் நம்ம இந்த சுதந்திரத்தை கொடுக்குறதா சரி அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. எலெக்ஷனில் வின் பண்ணி அவங்கள இடைக்காலத்தில் ஒரு அரசை உருவாக்கி அந்த அரசு கையில் தானே சுதந்திரத்தை கொடுக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் மூலமாக நாம் யார் கையில் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறது, இல்லது யார் கையில் அரசியலமைப்பு எழுத கொடுக்கறது, இப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. டு கண்டக்ட் எலெக்ஷன், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டி அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு முதல்ல ஜின்னாவும் ஏற்றுக்கிட்டார். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி எலெக்ஷனே நடத்தும், அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற முடிவில் இருந்தார். உடனே எலெக்ஷன் ஜூன் ஜூலையில் நடக்குது. ரிசல்ட்டும் வருது. இங்கே மெஜாரிட்டி யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா எல்லாம் காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்கு.
அப்போது எலெக்ஷனோட ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படின்னா, ரிசல்ட் ஐஎன்சி வேர்சஸ் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். இதில் ரிசல்ட் யார் பக்கம் இருக்குது? ஐஎன்சி பக்கம். ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்கு பெரிய தோல்வி. உடனே ஜின்னா முடிவு பண்ணிட்டார், நீங்கள் சொல்கிற இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. முதல்ல எல்லாரும் சரின்னு சொல்லியிருந்த ஆட்கள் தான், அப்புறம் யாருமே ஏற்றுக்கல. என்ன காரணம்? தோல்வி ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். உடனே ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் ஜின்னா என்ன சொல்லிட்டாரு, என்ன ஆனாலும் சரி, இப்போ ஜூன் ஜூலையில் எக்ஸாம் சரி எலெக்ஷன் நடந்தது, ரிசல்ட் வந்துருச்சு. உடனே ஜின்னா அறிவிச்சிட்டாரு, வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி இதுக்கு மேலேயும் நாம் இஸ்லாமியர்கள்லாம் அமைதியான வழியில் இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நாம் இந்த பூமியில் இந்த இந்தியாவில் வாழ்கிறதுக்கு வழியே கிடையாது. நாம் உடனடியாக நமக்கான தனிநாடு மட்டும்தான் தீர்வு. எல்லாரும் வீதியில் இறங்கி போராடணும் அப்படின்னு ஆகஸ்ட் 16 டைரக்ட் ஆக்ஷன் டே அறிவுன்னு அறிவிச்சிட்டார். தமிழில் நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு அறிவித்தார். ஆகஸ்ட் 16 1946ஆம் ஆண்டு. இந்த நாளில் வரக்கூடிய நாளில் நாம் பயங்கரமான போராட்டத்தை நடத்த போகிறோம். எல்லா இஸ்லாமியர்களும் வீதிக்கு வந்துடணும், எல்லா இடத்துலையும் கட்டையடப்பு நடத்தணும், அந்த அளவுக்கு பெரிய போராட்டம் நடத்தணும்னு சொல்லி இதை ஜின்னா அனௌன்ஸ் பண்ணுறார். ஜின்னா அறிக்கையை வெளியிடுறார், வரக்கூடிய ஆகஸ்ட் 16 அப்படின்னு சொல்லி. ஆகஸ்ட் 16ன்னு சொன்னதுமே 16ஆம் தேதிக்காக இந்தியாவே காத்துட்ருக்கு. பயங்கரமான போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போது இஸ்லாமியர்கள்லாம் கடையெடுப்பு நடத்தணும்னு ஜின்னா சொல்கிறாரு. உடனே இதுக்கு எதிர்ப்பாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி எல்லா இந்து கடைகளும் திறந்திருக்கணும் அப்படின்னு இந்து அமைப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்படின்னு போராட்டம் தீவிரமாக நடக்க போகுது. ஆகஸ்ட் 16 காலையில் எல்லா கடைகளும் பூட்டி இருக்குது. பூட்டின கடைகள்லாம் உடைக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த இந்த நேரடி நடவடிக்கை நாள் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 16 கல்கட்டா. 5000 பேர்களோட உயிரும் ரத்தமும் அந்த ரத்த ஆறா ஓடி இருக்குது கல்கட்டாவில். 5000 பேர் இறந்து போயிருக்காங்க ஒரே நாளில். இவ்வளவு கொடூரமான நாளாக இருந்திருக்கு. எல்லாம் இந்த ஆகஸ்ட் 16 டைரக்ட் ஆக்ஷன் டே தான். சரி, அப்போது கேபினெட் மிஷனாலையும் ஒன்றும் பண்ண முடியலை, இந்த ரத்த ஆறு ஓடிட்டுருக்கு, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு அங்கே பிரிட்டனில் மேலும் மேலும் குழப்பங்கள் நீடிச்சிட்டே இருக்குது. இன்னொன்று, இந்திய தேசிய காங்கிரஸ் பெரும்பான்மையை ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரு இடைக்கால அரசு உருவாக்குறாங்க. இன்டரிம் கவர்மெண்ட் நேரு தலைமையில் ஆட்சி அமைக்கிறாங்க. இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம்டு. அதுக்கு ஹெட்டு நேரு, ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு உருவானது. செப்டம்பர் 2, 1946. இது ஒரு பக்கம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லி போராட்டம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. அங்கங்கே வெட்டு குத்து கொலைகள்னு தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 16, 1946. இந்த செய்தி பிரிட்டன் நாட்டுக்கு வரைக்கும் தெரியுது. நாம் அப்போதான் பிரிட்டனில் சொல்லியிருக்காங்க, 300 வருஷமும் நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டோம், இது பிரச்சனையே இல்லை, இன்னைக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு நாமளே முடிவு பண்ணிட்டோம், ஆனால் இன்னைக்கு தான் பிரச்சனை இருக்குது, நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது, 300 ஆண்டுகள் கூட நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுதந்திரத்தை யார் கையில் கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. உடனே அட்லி பார்த்தாரு, இதுக்கெல்லாம் ஒரே தேர்வு என்ன, நாம் ஒரு மிகச்சரியான ஆளை அனுப்பி அந்த சுதந்திரத்தை அவங்க கையில் கொடுக்குறதா சரி அப்படின்னு அட்லி சூஸ் பண்ண ஒரு ஆள் தான் லார்டு மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் இதுவரைக்கும் தோல்வியே சந்திச்சதில்லை, வெற்றியை மட்டுமே. எந்த போருக்கு போனாலும் வெற்றி தான். அவரோட பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மெடல்களும் வெற்றிக்காக மட்டுமே பாடுபட்டுருக்குது. தோல்விங்கிற ஒன்று எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு மாவீரர் இந்த லார்டு மவுண்ட் பேட்டன். இந்த மவுண்ட் பேட்டனை கிளமெண்ட் அட்லி கூப்பிடுறாரு, பிரதமர் இல்லையா. உடனே மவுண்ட் பேட்டனும் போகிறாரு. மவுண்ட் பேட்டன்ட்ட நீங்கள் உடனடியாக இந்தியாவுக்கு போகணும், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணி அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு லார்டு மவுண்ட் பேட்டனுக்கு அறிவிப்பு வருது. மவுண்ட் பேட்டனுக்கு துளி அளவு விருப்பம் இல்லை. ஏன்? லார்டு மவுண்ட் பேட்டனோட சீனியர் தான் யார் அப்படின்னா வேவல் அப்படிங்கிறவர். அப்போ வேவல் 43 வரை 43லேருந்து 47 வரைக்கும் இருந்த ஒரு ஆள். இன்னொன்று, மவுண்ட் பேட்டனோட சீனியரும் வேவல் தான். அப்படிப்பட்ட வேவலாலே முடியாத ஒரு விஷயத்த நாம் எப்படி சாதிச்சிட போகிறோம்? இப்போது நாம் இதில் போனோம்னா கண்டிப்பாக நமக்கு தோல்வி ஏற்படுறதுக்கும் ஒரு வகையில் வாய்ப்பு இருக்குது. அதனால் இத்தனை வருடமும் வரலாற்றில் வெற்றியை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த இந்த மவுண்ட் பேட்டன் ஒரு வேளை தோல்வியை சந்திச்சிட்டா இனி எழுதக்கூடிய வரலாறு எழுதாமல் கூட போயிடலாம். ஏன்னா தோல்வியை சந்திச்சிட்டான்ற ஒரே காரணத்துக்காக. அதனால் நாம் எப்படியாவது இந்த இந்தியாவுக்கு போகிறத மட்டும் தவிர்த்துடணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனால் வேறு வழியே இல்லை. கிளமெண்ட் அட்லி அதிபர், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்கள் சரி தயாராக இருக்கோம், ஆனால் நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி லார்டு மவுண்ட் பேட்டனை அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ 1947 லார்டு மவுண்ட் பேட்டன் ரீச்டு இந்தியா வந்தடைந்தார். சரி, இந்தியாவுக்கு வந்தாச்சு 47. அப்போ வேவலுக்கு அப்புறம் அடுத்த வைஸ்ராய் யார் இருந்தால் லார்டு மவுண்ட் பேட்டன்.
சரி, மவுண்ட் பேட்டன் வந்ததும் அவரும் இதே மாதிரி தான் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஒண்ணுமே முடிவுக்கு வரல. ஏன்னா அவர் பிரிவினை வேணுங்கிறாரு, இவர் பிரிவினை வேண்டாங்கிறாரு. சரி, அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? இனி இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பிரிவினை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு, அதனால பிரிச்சிடும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சார். ஜூன் 3 பிளான், அல்லது அதுக்கு இன்னொரு பேரு மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன் பிளான், அல்லது அதுக்கு இன்னொரு பேரு இஸ்மே பிளான். ஏன்னா அந்த திட்டத்தை உருவாக்குனதுல முக்கியமான ஒரு ஆள் இஸ்மே, அதனால அதுக்கு பேர் இஸ்மே பிளான். இன்னொன்று டிக்கிபேட் பிளான், டிக்கிபேட் பிளான். அடுத்து பால்கன் பிளான். இப்படின்னு இத்தனை பேர் இருக்கு இந்த பிளானுக்கு. யாரு? மவுண்ட் பேட்டன் போடக்கூடிய இந்த திட்டத்துக்கு. இந்த ஜூன் 3 1947 ஜூன் 3 இதுல என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 நாடுகள் பிரிய போகுது. ஏன்னா இங்க இந்தியாவும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லீம் மட்டும் இல்லை, அது போக சுதேச அரசுகள் நிறைய இருக்கு. நீங்க யார் கூட வேணாலும் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிறார். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் be set free. இரண்டுக்கும் சுதந்திரம் கிடைக்க போகுது. அதனால பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள் can join with இந்தியா ஆர் பாகிஸ்தான். இந்தியா அல்லது பாகிஸ்தானோட சுதேச அரசுகள் இணைந்து கொள்ள வேண்டும், அல்லது இண்டிபெண்டாவும் இருந்துட்டு போயிடலாம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பி இண்டிபெண்ட், சுதந்திரமாக நீங்களே தனியா இருக்கிறதுனால இருந்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாச்சு. அப்போ நமக்கு இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 நாடுகள் பிரிய போகுது. இங்க இருக்கக்கூடிய 565 சுதேச அரசுகள், நீங்க அதாவது மன்னர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இடம், இது பிரிட்டிஷ் கீழே தான் இருக்குது. இவங்களோட வேலை என்ன? முழுக்க முழுக்க பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கிடையாது, ஆட்சி அவங்களது, வரி மட்டும் செலுத்துவாங்க. அப்படிப்பட்ட இந்த சுதேச அரசுகள்லாம் நீங்க நினைச்சா இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க சுதந்திரமா தனியாவே இருக்கணும்னு நினைச்சாலும் தாராளமா இருக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, கிளெமெண்ட் அட்லி அங்கிருந்து அறிவிப்பு விடுறாரு. February 20 1947 என்ன அறிவிப்பு கொடுத்தாரு அப்படின்னா, சீக்கிரமே வித்தின் ஜூன் 30 1948 இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷர்ஸ் குவைட் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும், அதுக்குள்ள சுதந்திரத்தெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அறிவிப்பு வருது. ஜூன் 30 1948 ஆண்டுக்குள் ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மவுண்ட் பேட்டனுக்கு பயங்கரமான ப்ரெஷர். ஏன்னா ரொம்ப குறுகிய காலம், இதுக்குள்ள பல பிரச்சனைகள் வருது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அதுபோக இந்தியாவையும் பிரிக்கணும். உடனே தன்னுடைய நண்பரான ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் அவங்க நாட்டில இருந்து வர வச்சாரு மவுண்ட் பேட்டன். ஜூலை மாதம் ராட்க்ளிஃப் இந்தியாவுக்கு வந்தார். ராட்க்ளிஃப் யார் அப்படின்னா, நம்ம மவுண்ட் பேட்டனோட ஃப்ரெண்டு. இந்த ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் இது வரைக்கும் இந்திய பக்கமே வந்ததில்லை, இப்போதான் வராரு ஜூலை மாதம். அவருக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வாரம். அதுக்குள்ள இந்திய நாட்டை 2ஆக பிரித்து அவங்க கையில் நம்ம கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ இவருக்கு எங்கே மலை இருக்குது, மண் இருக்குது, இந்த மக்களோட வளமை என்ன இருக்குது, எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒரு நாட்டை நம்ம தனியாக பிரித்து கொடுக்குறோன்னா எப்படி? அந்த நாட்டுக்கு தேவையான நீர்வளம், நிலவளம் எல்லாமே இருக்கணும், அப்போ தானே அந்த மக்கள் வாழ முடியும். அப்போ பிரிக்கும்போது இதெல்லாம் அந்த மக்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான வளங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் எப்போ தெரியும்? இந்த மண்ணை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தானே எந்த இடத்துல எந்த நீர், எந்த ஆறு இருக்குது, எந்த மலை இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த மண்ணை பற்றி இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அவர்கிட்ட கொடுத்ததெல்லாம் என்ன அப்படின்னா 1931 இருந்த சென்சஸும் அந்த காலகட்டத்தில் வரைஞ்ச மேப் தான் கொடுக்கப்பட்டது. சென்சஸும் மேப் இதை கொடுத்தாச்சு. இனி பார்த்துக்க வேண்டியது அவர் பார்த்தாரு, குத்து மதிப்பு ஒரு கோட்டை போட்டு விட்ருவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று, இவர் பிரிக்கிறாங்கன்ற செய்தி தெரிஞ்சதுமே நம்ம இந்திய மக்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, பாகிஸ்தான் வேணும்னு சொல்லக்கூடிய மக்களும் சரி, தனித்தனியாக போய் சந்திக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஷிம்லாவில் நல்ல குளிர் பிரதேசமாக இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு வர்ற மாதிரி பிரித்து விட்டுருங்க அப்படின்னு அவங்களும், அது எங்களுக்கு வர மாதிரி பிரித்து விட்டுருங்கன்னு நம்மளும், இப்படின்னு பல வகையில் போய் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருந்தது. இப்படிலாம் ஒரு 2 வார காலம் தான் நடந்தது. இது 1947 இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில் இன்னொரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா,
இங்கே நாம சுதந்திரத்தை நோக்கி போராடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே ராட்க்ளிஃப் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே மவுண்ட் பேட்டன் இந்தியாவை பிரிக்கக்கூடிய விஷயத்தில் அவர் தீவிரமாக இருக்கிறாரு. இதே நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா 1946 கொஞ்சம் பின்னாடி இங்கே பாம்பேல ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி அப்படின்னு ஒரு பிரச்சனை தொடங்கிருச்சு. ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி, ராயல் இந்திய நாவாய் புரட்சி. ராயல் இந்திய நாவாய் புரட்சி. சரி, இந்த புரட்சி என்ன அப்படின்னா, இது தொடங்குனது HMIS தல்வார் அப்படிங்கிற கப்பல்ல தான். HMIS தல்வார் அப்படிங்கிற ஷிப்பில் தான் முதல்ல பிரச்சனை தொடங்குது. என்னாச்சு, இந்த பிரச்சனையெல்லாம் ஒட்டுமொத்தமாக லீடர் யார் அப்படின்னு கேட்டால் MS கான். இவர் தான் லீடர் இந்த போராட்டத்துக்கெல்லாம். என்ன அப்படின்னா, பாம்பே துறைமுகத்தில் கப்பலை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கேப்டன்லேருந்து எல்லாத்துக்கும், மாலுமியிலேருந்து எல்லாத்துக்குமே உணவு சரியான உணவு இல்லை, சரியான வசதிகளும் இல்லை. உடனே ஒரு கப்பலில் தொடங்கின பிரச்சனை, எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லி கப்பலில் பிரிட்டிஷ்காரனோட கொடி இறக்கிட்டு இந்தியாவோட கொடி, பாகிஸ்தான் நம்ம இஸ்லாம் லீக், முஸ்லீம் லீக்கோட கொடி, கம்யூனிஸ்ட் கொடி, இப்படின்னு எல்லா கொடியும் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. ஒரு கப்பலில் தொடங்கினது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா கப்பலுக்கும் போயிடுச்சு. இந்த போராட்டம் கடற்கரையோட நிக்கல, வீதிக்கு வந்துருச்சு. பாம்பே வீதிகள்லாம் போராட்டம் நடக்குது. அப்போ இது தொடங்குனது எங்க அப்படின்னா பாம்பே ஹார்பர்ல. MS கானோட தலைமையில பாம்பே துறைமுகத்தில் தொடங்கினது. அப்படியே போராட்டம் கிட்டத்தட்ட பெரிய அளவுல வந்துருச்சு பாம்பே முழுக்க. அப்போ இதெல்லாம் எப்போ நடந்துட்டு இருக்கு? 1946ல. யாரை எதிர்த்து? இந்திய மாலுமிகள், கப்பல்ல இருக்கிறவங்க ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுமே இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வல்லபாய் பட்டேலும் ஜின்னாவும் உடனடியாக போய் பேச ஆரம்பிச்சாங்க அங்க MS கானோட தலைமையில. என்ன, கிட்டத்தட்ட இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கை நெருங்கி வந்துருச்சு. இந்த நேரத்துல நீங்க ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த நம்ம சுதந்திரத்தை வாங்குறத தள்ளி போட்டுறாதீங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க அப்படின்னு இந்த பட்டேலும் ஜின்னாவும் தான் இந்த MS கானோட தலைமையில இருக்கக்கூடிய இந்த டீமை கன்வின்ஸ் பண்ணி அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தாங்க. அவங்களை தன்மையப்படுத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். அதனால இந்த போராட்டம் அப்படியே ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்லயே 1-2 மாதங்கள்லயே முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ராயல் இந்திய நாவாய் புரட்சி இது வழிநடத்தினது யாரு? MS கான். எதுக்கு? அவங்களுக்கு அடிப்படையான வசதிகள் கப்பல்ல இல்லை, அதனால பிரிட்டிஷ் எதிர்த்து. அது கப்பல்ல தொடங்கின புரட்சி எங்க வந்துச்சு? வீதிக்கு வந்துச்சு. பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்தினது பட்டேலும் ஜின்னாவும் தான். இப்படின்னா அது ஒரு பக்கமும் நடந்தது. இல்லை அப்படின்னா அன்னைக்கு இந்த சுதந்திரம் வாங்குறதை தள்ளி போயிருக்கும். சரி, இப்போ இங்க இந்த 1947 வருவோம். இவ்வளவு நாள் பாடுபட்ட நம்ம மவுண்ட் பேட்டன் எப்படியாவது இந்த இந்திய மக்களுக்கு சுதந்திரத்தை சரியா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவரும் தயாராகிட்டு இருந்தாரு. இப்போ ஜூன் 3 எல்லாம் அறிவிச்சாச்சு. நம்ம ரெட்க்ளிஃபும் 2 வார காலம் அவகாசம் கொடுத்துருந்துச்சு. வந்தவர் ஏதோ ஒரு பக்கம் குத்து மதிப்பா பிரிச்சு செஞ்சுட்டாரு. பிரிச்சு முடிச்சதுமே மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேலேயும் நம்ம ரெட்க்ளிஃப் இந்தியாவில் இருந்தாருன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும், அவர் உடனே நாடு கடத்தணும் அப்படின்னு இங்க அவர் தப்பிக்க வச்சுட்டாரு. ஏன்னா பிரிச்சது இவர் தான் தெரிஞ்சிருது இல்லையா, மக்கள் எல்லாம் சேர்ந்து கொலையை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் பிரிச்சிருக்க லட்சணம் அப்படி. அப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 இந்திய நாடே கொந்தளிப்புல இருக்குது. இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போற நாள்னு அறிவிச்சாச்சு. இன்னொன்று அதையுமே நம்ம ஆள்கிட்ட கேட்டாங்க. அது யாரும் பிரிட்டிஷ்காரங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம், உங்களுக்கு எந்த தேதியில வேணும் அப்படின்னு கேட்டால் நம்மளால உடனே இந்தியான்ற பேருக்கு ஜாதகம்லாம் பார்த்தாங்க. எல்லாரும் சூஸ் பண்ணது ஆகஸ்ட் 17. ஆனால் அந்த ஆகஸ்ட் 17 அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரன் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுட்டான் ஆகஸ்ட் 15. என்ன காரணத்திற்காக, ஏன் ஆகஸ்ட் 15 சூஸ் பண்ணணும்? ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கும் சொப்பனமாக இருந்தவர் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு நம்ம நேதாஜி. அந்த நேதாஜி 1939 ஃபார்வர்ட் பிளாக் தொடங்கி அதுக்கப்புறம் இந்திய நாட்டில் விட்டு தப்பிச்சு போய் அங்கேருந்து ஜெர்மனிக்கு போய், ஜெர்மனியிலிருந்து ஜப்பானுக்கு போய், ஜப்பான்லேருந்து சிங்கப்பூர் வந்து தனக்குன்னு ஒரு இராணுவத்தை கட்டமைச்சாரு, இந்திய நேஷனல் ஆர்மி. அதுக்கு பயங்கர உதவியாக இருந்தது யாரு? ஜப்பான் நேதாஜினா அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். நேதாஜி தான் இந்த இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய பிரபலமான தலைவரும் கூட, நல்ல நேர்மையான தலைவரும் கூட. அப்படிப்பட்ட நேதாஜிக்கு இந்திய மக்களோட ஆதரவு, பயங்கரமான ஆதரவு. அப்போ நேதாஜியை நமக்கு பிடிக்கும்னா ஜப்பானை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு ஜப்பானை நேதாஜி பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட இந்த ஜப்பான் 1945 2ஆம் உலக போர் ஆகஸ்ட் 15 ஒட்டுமொத்தமா சரணடைஞ்சிருச்சு பிரிட்டிஷ்காரன்ட்ட. அப்போ ஜப்பான் இந்த நாடு சரணடையுது இல்லையா, இது எவ்வளவு கொடுமையான நாள். அப்போ ஜப்பானுக்கு ஒரு கஷ்டம்னா யாருக்கு கஷ்டம்? நேதாஜிக்கு ஒரு கஷ்டம்னா யாரு? இந்திய மக்களுக்கு கஷ்டம். அப்போ நம்ம கஷ்டமான நாள் தான் இந்த ஆகஸ்ட் 15. அப்படிப்பட்ட கஷ்டமான நாளை இப்போ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு கஷ்டம் அப்படின்னா அதை பார்த்து நம்ம சிரிப்போமா? அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பிரிட்டிஷ்காரனோட சிந்தனை என்ன ஆயிடுச்சு, இந்த ஜப்பான் தானடா உங்களோட ஃப்ரெண்டு,
அவங்க சரணடைஞ்சனால நீங்கள்லாம் கொண்டாடுங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர தினமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய நாடே பயங்கரமான ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இந்து முஸ்லீம் சண்டைன்னு பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. அங்க டெல்லி கோட்டையில அங்க கொடியேத்துறதுக்கும் அன்னைக்கு உரையை வாசிக்கிறதுக்காகவும் யார் தயாராகிட்டு இருக்கா? ஜவஹர்லால் நேரு டெல்லியில. அவர் அன்னைக்கு உரையாற்றினது தான் ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, விதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தோம். ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, பயங்கரமான ஸ்பீச். யாரும் நேருவோடது. இதுக்கான உரையை தயார் பண்ணிட்டு இருக்கார் தமிழ்ல. விதியுடன் ஒப்பந்தம் செய்வோம். இப்போ ஜவஹர்லால் நேரு 1914ஆம் தேதி நைட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை அங்க தனக்கான பேசுறதுக்கு உரையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரம் நவகாளி அப்படிங்கிற இடம், நவகாளி அப்படின்னு நினைக்கிறேன், நவகாளி, அங்க மகாத்மா காந்தி நிற்கிறார். அவர் பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. போராட்டம்னா என்ன? அவர் ஒரு பக்கம் ஹிந்து மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க எதுக்கு தேவையில்லாம இஸ்லாமிய மக்கள் அடிக்கிறீங்க, நமக்குள்ள சண்டை வேணா, ஒற்றுமையா இருக்கணும்னு. அங்க ரத்த ஆறு ஓடுது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒன்றும் சண்டை போடல, இஸ்லாமியர்கள் தான், நீ அங்க போய் சொல்லுங்க அப்படின்றாங்க. இந்த மனுஷன் அங்கேயும் போய் சொல்றாரு, இஸ்லாமியர்கள் நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளா இருக்கணும், நாம அப்படி சண்டை போடக்கூடாது அப்படின்னு அங்கேயும் சொல்றாரு. அவங்களும் கேட்குற மாதிரி இல்லை. இப்படின்னு மாறி மாறி சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டைக்கு இடையில நிற்கிறாரு மகாத்மா காந்தி. இத்தனை நாள் 1915 ஜனவரி 9ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்து இப்போ 1947 ஆயிடுச்சு. இவ்வளவு போராட்டத்துக்கு பின்னும் இன்னும் அந்த மனுஷனுக்கு தனக்கு பதவி வேணும்னு ஒரு இடத்த போய் நின்னதில்லை. இந்திய நாட்டுக்கு நாம் தான் அதிபர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய சிந்தனையில் இல்லை. அவருக்கு நோக்கம் இந்திய நாடு எப்படியாவது ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வேற வழி இல்லை, போராட்டம் தீவிரமடையுது. காந்தியும் நவகாலியில போய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஒன்றுமே நடக்கல, ரத்தம் தான் ஓடுது. இப்படிப்பட்ட போராட்டம். இன்னொன்று, 1947 ஆகஸ்ட் 15, இன்னைக்கு நாமெல்லாம் எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இந்த தினத்தை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த தினம் நமக்கு எப்படி இருந்தது? முதல்ல நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? முதல் சுதந்திர தினம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய ஜின்னா, ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது அது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு. நம்ம நாட்டுல உள்ள கடைக்கோடி மக்களுக்கு கூட அன்னைக்கு சுதந்திர தினமா என்னங்கிறது தெரியாது. இன்னொன்னு, இந்தியா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது 2ஆ பிரியுது. உண்மையிலேயே அந்த பார்டர் அன்னைக்கு எல்லாம் சரி தெரிஞ்சு போச்சா? இந்திய மக்களுக்கு இதுதான் பார்டர்ன்னு தெரியாது. பாகிஸ்தானுக்கு இதுதான் பார்டர்ன்னு தெரியாது. பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுல இருந்தாங்க, இந்திய மக்கள் பாகிஸ்தான்ல இருந்தாங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய மக்கள்லாம் இந்திய நாட்டோட சுதந்திரத்தை கொண்டாடினாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க? பாகிஸ்தான் நாட்டு சுதந்திரம் நடந்துச்சு கொண்டாடினாங்க. அப்போ யாருக்கு எந்த இடத்துல இருக்கிறோன்னே தெரியாது. ஆனாலும் அன்னைக்கு முதல் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் இஸ்லாமியர்களும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களும் பயங்கரமாக கொண்டாடினாங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு. உண்மையிலே இந்திய மக்கள் இந்தியாவில இருந்து கொண்டாடினவங்கள எல்லாருமே இந்தியர்களும் இல்லை, எல்லாரும் பாகிஸ்தானியர்களும் இல்லை. இப்படின்னு முதல் சுதந்திர தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு கொண்டாடுற மாதிரியான நிம்மதியான சுதந்திரமா இல்லை. சரி, இது போக இன்னும் ரொம்ப கசப்பான செய்தி என்ன அப்படின்னா, அப்போ இந்திய நாடு சுதந்திரம் அடையுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போறாங்க, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வராங்க. இப்படின்னு மைக்ரேஷன் நடந்துட்டே இருக்கு. கோடிக்கணக்கான பணம் தொழிலதிபர்கள் எதிர்ப்பாங்க இல்லையா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் இந்தியாவுக்கு பல கோடிக்கணக்கான அமௌண்ட் டிரான்சாக்ட் ஆகுது. இப்படின்னு பயங்கர சம்பவம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் மைக்ரேட் ஆகக்கூடிய அந்த 3 மாச காலம் பெரிய லட்சக்கணக்கான மக்கள் நடைபயணம் போறாங்க. இங்கேருந்து கார்ல போறாங்க, பஸ்ல போறாங்கன்னு இப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் தொலைஞ்சு போனவங்க எக்கச்சக்க பேர், கற்பழிக்கப்பட்டவர்கள் எக்கச்சக்கம் பேர், கொலை எக்கச்சக்கம். இவ்வளவும் இந்த 3 மாசங்கள்ல நடந்தது 47ல. அப்போ அந்த முதல் சுதந்திர தினம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்திருந்தானே தவிர அதை நம்ம கொண்டாடலை. நாள் தான் 1947 ஆகஸ்ட் 15. இப்போ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இதுக்கு இடையிலேயே நாம 1946 டிசம்பர் 9ஆம் தேதி, இடைக்கால அரசு செப்டம்பர் மாதம் உருவானது. டிசம்பர் மாதம் நாம நமக்கான கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ரைட் பண்ண தொடங்கியாச்சு. கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் டே, கான்ஸ்டியூஷன் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு உருவாவதற்கான முதல் தேதி இந்த டிசம்பர் 9 தான். அன்னைக்கு நாம் அரசியலமைப்பு எழுத தொடங்கினோம். 1949 ஜனவரி 26 அரசியலமைப்பை எழுதி முடிச்சு நாம இதை நடைமுறைப்படுத்தினது தான் 1950 ஜனவரி 26. அதுதான் நம்மளுடைய ரிப்பப்ளிக், குடியரசு நாள். 1947 ஆகஸ்ட் 15 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ். நம்மளுடைய அரசியலமைப்பை எழுதி முடிச்சு அதை நடைமுறைப்படுத்தின நாள் தான் இந்த நாடு குடியரசு ஆனது 1950 ஜனவரி 26. இப்படின்னு இந்த போராட்டங்கள் பயங்கர தீவிரமாக நடந்து ஏதோ ஒரு வகையில் முடிவு கொண்டு வந்தது. இதே காலகட்டத்தில் 1946 நம்ம மெட்ராஸை சைடில் சொல்லிடும், சிஎம்ஐ இருந்தவர்
டி பிரகாசம். சிஎம் நம்ம மெட்ராஸ்க்கு டி பிரகாசம். அவர் தான் சிஎம் முதலமைச்சராக இருந்தார் ஒரு வருட காலம். அப்புறம் 1947 இங்கே காங்கிரஸ் தான், அதுவும் காங்கிரஸ் தான், இங்கே வர்ற எல்லாருமே இனிமேல் காங்கிரஸ் தான். காங்கிரஸ்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள். இவருக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தவர் தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓமந்தூர் ராமசாமி பயங்கர நேர்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஐயா காமராஜரை நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம் இல்லையா, அவருக்கும் மேலே நேர்மையான ஒரு ஆள். இப்படின்னு 1947 49ஆம் ஆண்டு வரைக்கும் இவரோட காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் தான் இந்திய நாடு சுதந்திரத்தை சந்தித்தது. அப்போ நம்ம நாடு சுதந்திரமாகும் போது நம்ம மெட்ராஸோட சிஎம் இருந்தது யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் தான் சிஎம் இருந்தார். அப்புறம் 1949 1952ஆம் ஆண்டு வரைக்கும் மெட்ராஸில் சிஎம் இருந்தது PS குமாரசாமி ராஜா. இவர் தான் 1942 குவைட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்தது இல்லையா, அதை வழி நடத்தினதுல முக்கியமான ஒரு நபர் இவரும் கூட தான். சரி, இப்போ 49 52 இந்த காலகட்டத்தில் நம்ம நாடு குடியரசு ஆனது. நம்ம நாடு குடியரசு ஆகும்போது இங்கே நம்ம மெட்ராஸில் சிஎம் இருந்தது PS குமாரசாமி ராஜா. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நான் இந்த இடத்த விட்டு, அதாவது அவருக்கு எதிராக நிறைய பேர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸில், ஏன்னா நேர்மையாக இருந்த முடியாது இல்லையா. அதனால ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ன சொல்லிட்டாரு, அடுத்த தேர்தல் நடக்கிறது 49, இந்த ஆண்டு தேர்தலில் என்னை விட நேர்மையான ஒரு ஆளை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், நிறுத்தலை அப்படின்னா நான் கண்டிப்பாக தேர்தலில் நிற்பேன் அப்படின்னாரு. அப்போ தான் ஜவஹர்லால் நேரு மாதிரியான நாட்டில் என்ன சொல்லிட்டாங்க, சரி நீங்களே சொல்லிடுங்க அந்த நேர்மையான ஆள் யார் அப்படின்னு, நாங்கள் அவங்களே நிறுத்திடுறோம் அப்படின்னாரு. அப்படி சொன்னது தான் PS குமாரசாமி ராஜா. சரி, இப்படின்னு 1950 வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா செய்தி, இந்த மவுண்ட் பேட்டன் இந்தியாவை பிரிக்கிறதுக்கு தானே அவரை சொல்லியிருந்தாங்க. அவர் பிரித்தது எல்லாம் சரிதான். அங்கே என்ன பிரச்சனை, காந்தி ஜின்னா தான் பிரச்சனை. அப்போது பிற்காலத்தில் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜூன் 21, அதாவது 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. எல்லாம் பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு 14ஆம் தேதியே. பாகிஸ்தான் நாட்டோட முதல் அதிபராக இவ்வளவு நாள் போராடின ஜின்னாவை வச்சாச்சு. ஆனால் நாம் இங்கே போராடின காந்தியை தலைவராக வைக்கிற ஜூன் 21 1948 வரைக்கும், 47 48 வரைக்கும் நாம் திரும்பவும் யாரை வச்சோம் அப்படின்னா அதே பிரிட்டிஷ்காரன் மவுண்ட் பேட்டன் தான் நம்ம வச்சோம். நம்ம தான் சுதந்திரம் வாங்கிட்டோம் இல்லையா, அன்னைக்காவது பிரிட்டிஷ்காரன் அனுப்பியிருக்கணும். ஆனால் அன்னைக்கு திரும்ப யார், நாங்கள் சுதந்திரம் வாங்கிட்டோம் அதனால் பிரிட்டிஷ் நீங்களே ஆட்சியில் இருங்கன்னு சொல்லி அவருக்கு கொஞ்ச நாள் ஆட்சி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஜூன் 21 1948 அப்புறம் தான் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலா, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலா ராஜாஜியை நியமிச்சாங்க. சரி, நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், இவ்வளவு நேரம் வைஸ்ராய்னு சொன்னேன், இப்போ கவர்னர் ஜெனரல் சொன்னேன். ஏன், என்ன காரணம் அப்படின்னா நம்ம மவுண்ட் பேட்டன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாரு இல்லையா, இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லி 1947 இந்திய சுதந்திர சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சட்டத்தின் கீழே இனிமேல் வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியே கிடையாது, அதை எபோலிஷ் பண்ணியாச்சு. வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியை எபோலிஷ் பண்ணியாச்சு, ஒழிச்சாச்சு. வைஸ்ராய்ன்ற பதவியே இனிமேல் கிடையாது. அதனால தான் மவுண்ட் பேட்டன் 1947 ஆகஸ்ட் 15 அப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டா மவுண்ட் பேட்டன், முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டா ராஜாஜி. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டா ராஜாஜி. இது ஒரு பக்கம். இப்போ நம்ம நாட்டை விட்டு மவுண்ட் பேட்டன் ஒரு வழியா இந்திய நாட்டை விட்டு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அவர் தனக்குன்னு ஒரு சுயசரிதை எழுதினார். அதுல அவர் பயங்கரமான சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஜின்னா இருக்கார் இல்லையா, ஜின்னாவுக்கு பயங்கரமான ஒரு நோய் இருந்திருக்கு. அந்த நோய் நம்ம மவுண்ட் பேட்டனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அந்த நோயோட ரிப்போர்ட் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருட காலத்துக்குள்ள ஜின்னா இறந்து போயிடுவாரு அப்படின்னு அந்த செய்தி இருந்திருக்கு. ஆனா அந்த செய்தி யாருக்கு தெரிய வரவே இல்லை, மவுண்ட் பேட்டனுக்கு. மவுண்ட் பேட்டன் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒருவேளை அந்த செய்தி மட்டும் எனக்கு தெரிய வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னும் 1 வருட காலத்துக்கு சுதந்திரத்தை தள்ளி போட்டிருப்பேன். அப்படி சுதந்திரத்தை தள்ளி போட்டு ஜின்னா இறந்து போயிருப்பாரு, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனிநாடு பிரிஞ்சவே போயிருக்காரு, எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருப்போம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மிகப்பெரிய நாடா இருந்த இந்தியால இருந்து பாகிஸ்தான், அடுத்து பங்களாதேஷ், இப்படின்னு தனித்தனியா பிரிஞ்சு போய் அவங்களாம் ஒரு நாடாவே இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு, இந்தியாங்கிறது இதெல்லாம் சேர்த்து ஒரே நாடா இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய தேசம், பல இனங்கள் இருக்கு, மொழி இருக்கு, இவ்வளவு இருந்தாலும் நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் இன்னும் இந்தி என்ற ஒரே காரணத்தினால. இப்படிப்பட்ட தேசம்தான் 1608ஆம் ஆண்டு இந்தியாவில் 1947ஆம் ஆண்டு வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய நாட்டையும் பயங்கரமா ஆட்சி செய்து மக்கள் அடிமைப்படுத்தின பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழியா நம்ம நாட்டை விட்டு போயிருச்சு. இந்திய நாடு மிகப்பெரிய சுதந்திரத்தை சந்திச்சிருக்கு. இந்த சுதந்திரத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். ஆனா அது எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியாமலே போயிடுச்சு. இவ்வளவு பேருடைய
உயிர் தியாகம் இருக்கு. ஒரு நபர் மட்டும் இல்ல. நபர்னா நபரோட குடும்பமே உயிர் தியாகம் பண்ணியிருக்கு. எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து தான் இந்த சுதந்திரத்தை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரியா? புரிஞ்சுதா? இதுதான் இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்கின போராட்டம் முடிஞ்சது. 1885 இருந்து 1950 வரைக்கும் நடந்த என்னென்ன போராட்டங்கிறது எல்லாம் முடிஞ்சது. இனி நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த போராட்டத்துல சுதந்திர போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். இதுல விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கிறத நாம அடுத்து பார்க்கணும். சார் சொல்லுங்க. சார் நவகாலியில அந்த காந்தி சுற்றுப்பாங்களே அது சார் நவகாலிலே சுடலைங்க, அதுக்கு அடுத்துதான். அடுத்த சார். ஓகே சார். அது என்ன காரணம் அப்படின்னா, காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ராக்சிமேட்டா அன்னைக்கு இருந்த பிரச்சனையில பாகிஸ்தான்ற ஒரு நாடை நம்ம தனியா பிரிச்சு கொடுக்குறோம். இந்தியால இருந்து பாகிஸ்தான் தனியா போகுது இல்லையா? அப்போ காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை நம்ம நாட்டுல இருந்து போறாங்க. அப்ப இத்தனை நாள் நம்ம நாட்டுக்கு வருமானத்திற்கு பாகிஸ்தான் ஒரு காரணம். அதனால பிரிஞ்சு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு நாம ஒரு 70 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சு. யாரே காந்தி சொல்லிட்டாரு, பாகிஸ்தான் ஒரு தனி நாடு பிரியுது இல்லையா? அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுல பணமே கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சேர்ந்துதான பொருளாதாரம் அப்படின்னு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இது அப்ராக்சிமேட்டா எனக்கு எக்ஸாக்டா எவ்வளவுன்னு தெரியல, 70 கோடின்னு நினைக்கிறேன். கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல நம்ம நேரு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதுல ஒரு 25 கோடி எவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் கொடுக்கவே இல்லை. உடனே காந்தி என்ன சொல்றாரு, நாம அன்னைக்கு போட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின் மூலமா 70 கோடி கொடுக்கணுன்றது, நீங்க 25 கொடுத்துருக்கீங்க, ரிமைனிங் எப்போ கொடுக்கறது அப்படின்னு காந்தி கேட்கிறாரு. அப்ப நேரு என்ன சொல்றாரு, நாம இப்ப அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா 70 கோடியும் 70 கோடிக்கு ஆயுதத்தை வாங்கி அவங்க நம்மளை தான் திரும்ப எதிர்க்க வருவாங்க, அதனால நம்ம அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நேரு சொல்றாரு. உடனே காந்தி உண்ணாவிரதத்தை தொடங்கிட்டாரு. அது எப்படி, நாம பேசினதை முறைப்படி நம்ம சரியா கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு காந்தி இருக்கிறாரு. இதுதான் என்ன ஆயிடுச்சு, இந்த இந்துத்துவ RSS அமைப்புகளுக்கு எல்லாம் என்ன தோணிருச்சு, இந்த ஆளு நம்ம நாட்டுல இருந்து பணத்தை பிடிங்கி இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த ஆளு இருந்தாருன்னா இன்னும் எவ்வளவோ பண்ணிடுவாரு. அப்ப நம்ம இவரை காலி பண்றதுதான் சரி அப்படின்னு ஜனவரி 30, 1948 இந்த மகாத்மா காந்திய சுட்டை கொலை பண்ணிட்டாரு நாதுராம் கோட்சே. ஜனவரி 30, 1948 அன்னைக்கு மகாத்மா இறந்து போயிட்டாரு. அதனாலதான் பிரிட்டிஷ்காரன் சொல்லியிருந்தான், இத்தனை நாள் அந்த மனுஷன் போராடினார் எங்களோட எதிர்த்து, நாங்க இந்த அஹிம்சை எப்படி எதிர்க்கிறதுனே கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஐடியா கிடைக்கல. ஆனா நீங்க வந்தீங்க, உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தோம், ஈஸியா முடிச்சிட்டீங்களே மகாத்மாவை அப்படின்னு பிரிட்டிஷ்காரனும் சொல்லியிருந்தோம். இப்படிதான் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அதுக்கு இப்படியெல்லாம் போராடுனது. இன்னொன்னு, காந்தின்ற மனுஷன் இவ்வளவு போராடுவே, அந்த நாளே அந்த மனுஷன் எனக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி வேணும் அப்படின்லாம் நிக்கவே இல்லை. அப்போ அந்த மனுஷனோட அஹிம்சை சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது அந்த ஆளை பயங்கரமா நல்வழிப்படுத்திருக்கு. சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்படிதான் இந்த சுதந்திர போராட்டம் முடிவுக்கு வந்தது. அடுத்து நாம பார்க்க வேண்டியது ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த சுதந்திர போராட்டத்துல பெண்களோட பங்கு என்னவா இருந்தது? ஏன்னா ஒரு நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடா அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே பெண்கள். எந்தெந்த நாட்டுல எல்லாம் அரசியல பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அந்த நாடு பயங்கர சொர்க்க பூமியா இருக்கும். அப்படிதான் இருந்தாகும். ஏன்னா இந்த உலகத்தை ஆக்குறதும் பெண் தான், அழிக்கிறதும் பெண் தான் அப்படிங்கிற மாதிரி சில சொல்லாடல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தை நல்ல வழியில ஆக்குறதுக்கு முக்கிய காரணமே பெண் தான். இப்ப இந்திய நாடு இருக்கு, இதுல எங்கேயாவது பெண்களுக்கு எல்லா இடத்தையும் முக்கியத்துவம் இருக்கா? இல்ல. கணக்குக்கு 1, 2 பேருக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த 1, 2 பேரையும் டாமினேட் பண்ணி தான் அங்க ரூல் பண்றாங்க. அப்போ இங்க பெண்களுக்கான முக்கியத்துவமே இல்ல. இன்னைக்கு இல்ல. ஆனா அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துல பெண்கள் வாலண்டியரா போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்கு பயங்கரமா போராடினாங்க. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் யாரு அப்படிங்கிறது தான் நாம பார்க்க வேண்டியது. சரியா? அதான் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த டாபிக்ல இருந்து நாம நாளைக்கு தொடங்குவோம். சரியா? அப்போ இந்த வாரம் நீங்க டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டியது இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஃபுல்லா 1885ல தொடங்கி 1950 வரைக்கும் படிச்சிருக்கு. சரியா? இதை நாளைக்கு டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே சார். சரி, நல்லபடியா. சரி, இந்த காலையில வர்றது உங்களுக்கு ஓகே தானே? எல்லாத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்ல சார், ஓகே. ஓகே, அப்படி உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா டெய்லி காலையில 6 o'clock அந்த மாதிரி வச்சுக்கலாமாங்க சார்? டெய்லி 5 to 6 கூட முடிச்சிடலாம். ஈவினிங் டைம் நீங்க உட்காந்து படிக்க. இல்ல ஏர்லி மார்னிங் எல்லாருக்கும் ஓகேவா இருக்குமான்னு தெரியல. சரி, நான் அதை கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு ஓகேன்னா நம்ம 5 to 6 பண்ணிக்குவோம். பிரச்சனை இல்லை தான். எனக்கு டெய்லி 5 to 6 வச்சுக்கலாம். ஒரு 3 நாளைக்கு வச்சு 5 நாளைக்கு வச்சுனா கூட ஓகே தானே? சரி, ஓகே. அது என்ன நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஓகேனா வச்சிருவோம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். நன்றி.